வெல்கம் பேக் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் இல்ல, கயானா அமேசான் வாரியர்ஸோட அசிஸ்டன்ட் கோச் லான்ஸ் க்ளூஸ்னரின் இடது கையாடா வலது கை லான்ஸ் க்ளூஸ்னரோட வலது கை, கயானா அமேசான் வாரியர்ஸோட முதுகு, என்ன சொல்லுவாங்க, இன்னும் சொல்லுவாங்களே தூண் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சேர்ந்திருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சுடா, பாத்தியாடா? இது வந்து எக்ஸ்பெக்டட் பிளாக் பஸ்டர் ரைவல்ரிங்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிற நீ? அதுதான் ட்வீட்டே ஆல்ரெடி போட்டேன். இனிமே எவனாவது ஒருத்தன் பிளாக் பஸ்டர் மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ் அது இதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் கழுத்தை நெரிச்சு போடுவேன். இப்பயே சொல்லிட்டேன். ஏதோ ஒரு கிளாஷ்ன்னு சொல்லுங்க, அதை வச்சு எல்லாரும் மார்க்கெட் பண்ணுங்க, அட்வர்டைஸ்மெண்ட்னா வருது. இன்னும் ஒரு தடவை யாராவது ஒருத்தர் அந்த பேச்சை சொன்னாங்கன்னா அப்புறம் சிசர்ஸ் எடுத்து கழுத்தை வெட்டி போடுவேன். மச்சி ஆக்சுவலா வந்து நிறைய பேக்லாஷ் இருந்தது. இந்த மேட்ச் ஆடக்கூடாது, இந்த மேட்ச் இது இன்னும் பாய்காட் பண்ணிடணும், அதெல்லாம். அதாவது ஃபர்ஸ்ட் நான் ஒரே விஷயம் சொல்றேன், எனக்கு வந்து இந்த பொலிட்டிக்கலா இந்த விஷயத்துக்குள்ள இறங்குறது எப்பவுமே பிடிக்காது. ஏன்னா அது பொலிட்டிக்கலா நான் அதை பத்தி ஒரு கருத்து சொல்றதுக்கு எனக்கு அதை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கணும். இல்ல அது அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள நான் என்டர் பண்ண மாட்டேன். நான் ஒரு ஸ்போர்ட் பைத்தியம். பேசிக்கா ஸ்போர்ட்டா பார்ப்பேன். கிரிக்கெட் மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் ஆனா நான் ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு மச்சி. ஜெனுவினா சொல்றேன், ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மேட்ச் நடந்த உடனே, ஏன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ப்ரொடியூசர் வந்து 2 போட்டோ போடுவாரு. பட் இந்தியாவோட பேட்டிங் லைனப்பும் பாகிஸ்தானோட பேட்டிங் லைனப்பும் பார்த்தா சாக் அண்ட் சீஸ் மச்சி. அதாவது குவாலிட்டி எடுத்து விட்டுரு, பட் ஜஸ்ட் பியூர் எக்ஸ்போஷர்ல சொல்றேன். திலக் வர்மாக்கு வந்து 6வது ஓவர் வந்து நம்ம முகமது நவாஸ் போலிங் போட்டாரு. முகமது நவாஸ் ஹேட்ரிக் எடுத்தாரு, அதை எடுத்தாரு, இதை எடுத்தாரு, நிறைய பில்டப். ஆனா போட்ட உடனே திலக் வர்மா திரும்பி ஃபர்ஸ்ட் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப், அப்புறம் லெக் ஸ்டம்ப் போட்டு வித்ட்ரா பண்ணி மிட் ஆஃப்க்கும் கவர்ஸ்க்கு நடுவில் ஒரு ஷாட், அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கும் கவர்ஸ்க்கு நடுவில் ஒரு ஷாட். இந்த மாதிரி ஒரு பாகிஸ்தானி பேட்ஸ்மேன் ஆடலைன்னா அவங்க டாக்டிக்கலி புவர் மட்டும் சொல்லல, அவங்களோட எக்ஸ்போஷரே ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு அபிஷேக் சர்மா வந்து ஷஹீன் ஷா அஃப்ரீதியை ஃபர்ஸ்ட் பால் அவன் கையை தூக்கின உடனே இறங்கி அடிச்சான், கை தூக்கவே விடல. ஆனா ஷஹீன் ஷா அஃப்ரீதி ஒரு IPL நடக்கும்போது அபிஷேக் சர்மா ஸ்டெப் அவுட் பண்ணி அடிப்பாங்க, அதை பார்த்துட்டு வந்தானா? பட் அபிஷேக் சர்மா வந்து IPL விளையாடி பழகி போய் ஷஹீன் ஷா அஃப்ரீதி ஃபுல்லா தான் போட போறான் ஃபர்ஸ்ட் பால்னு தெரிஞ்சு ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறான். சோ நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு இவங்கெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு, எக்ஸ்போஷர் கம்மியா இருக்கு. PSL என்ன வச்சாலும், ஏன் வச்சாலும் PSL IPL கிடையாது, பக்கத்துல கூட கிடையாது, காம்படிஷனே கிடையாது. அவங்க நல்ல கிரிக்கெட் ஆடுறது எக்ஸ்போஷரே ரொம்ப கம்மியா இருக்கு, நல்ல டீம்ஸை கம்மியா ஆடுறாங்க. உனக்கே தெரியும், கிரிக்கெட் 1000 விஷயம் சொல்லனாலும் ஒரு கிரிக்கெட்டரா நான் அவங்களை பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா எக்ஸ்போஷர் நிறைய கடைக விளையாட மிஸ்டேக்ஸ் பண்ணதான் கத்துக்க முடியும். ரொம்ப ஒரு தப்பான, அதாவது வந்து 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய சடனா நீ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம், நீ ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத சொன்னா எவ்வளவு கஷ்டமோ, அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல நீ அவங்கள தள்ளின மாதிரி நான் ஃபீல் பண்றேன். குல்தீப் போட்டா பிக் பண்ண முடியல, எந்த பக்கம் திரும்புதுன்னு தெரியல. வருண் சக்கரவர்த்தி கையை பார்த்துனே இருக்காங்க, பால் போயிடுது. அக்சர் பட்டேல் லைன் லெங்க்ல கண்ட்ரோல் வைக்கிறான், ஆட முடியல. பும்ராவை முகமது ஹாரிஸ் ஒமானுக்கு அகேன்ஸ்டா அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் அடிச்சு மூக்கு மேல கிளம்பி நின்னுச்சு. ஐ ஜஸ்ட் ஃபீல் ரியலி சாரி. அவங்கள பார்க்கும்போது அந்த டேலண்ட் தெரியுது, பட் அவங்க வந்து they are not, they are all at sea playing against this Indian team. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ், பெரிய கல்ஃப் மச்சி. ஓன் டாட்டு டாட்டு ஏன் டாட்டு டாட்டு ஓன் டாட்டு ஏன் டாட்டு ஏன் டாட்டு டாட்டு ஓன் டாட்டு டாட்டு ஓன் டாட்டு ஏன் டாட்டு. இப்ப பாத்தீங்கன்னா 55 டாட் பால் ஆடி இருக்கான். அது எப்படின்னா இத பாடிட்டு அதுக்கப்புறம் பாடுவான், டாட்டு 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 நான் ஆட போறேன் டாட்டு, அதனால தானே என் டீமுக்கு தானே ஆப்பு அப்படின்னு வெளில உட்கார்ந்து இருக்கவன் சொல்லுவான். எப்பா எப்பா ஐயப்பா பவுண்டரி கொஞ்சம் காட்டப்பா, பேட்டை சுத்தி பாரப்பா, இதனால் மானம் போச்சப்பா அப்படின்னு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, எப்படி சொன்னாங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பாபர் அசாம் அண்ட் முகமது ரிஸ்வானாலதான் இந்த மாதிரி பாரு. உன்ன பாரு, அந்த பாப்பு முடிய ஃபுல்லா வெட்டிடுவேன் கையாலேயே. உன்னாலதான் அந்த பாபர் அசாமையும் முகமது ரிஸ்வானையும் டீம் அவுட்டே டிராப் பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்து டாட் நீ யார டிராப் பண்ணடா பிளான் பண்ணிருக்க? நீ பாடின பாட்டுக்கு தான்டா அவங்க 2 பேரும் டிராப் பண்ணாங்க. முடிச்சிடுறான் ஷா. இப்ப அவங்க என்ன சொன்னாங்க, they have been telling these two guys have been swallowing lot of dot balls, new generation new revelation. 55 டாட் பால் நீங்க ஆடுறீங்க, ஓகே. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், அதாவது அவங்க எப்படின்னா, ஒரு நீங்க பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அவங்க நல்லா பாக்குறாங்க, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாங்க. இந்தியா ஹஸ் காட் a very good analyst ஹரி.
ஒரு புட்டு வச்சிருவாரு. சின்ன வயசுல இருந்து ஹரி எனக்கு தெரியும். ரொம்ப டாட்டா ரிலையபிள் டீம் இந்தியா. என்ன லென்ஸ் ஷஹீன் அஃப்ரிதி போட போறாரு? அவர் புட்டு கொடுத்துருவாரு. ஃபுல்லர் லென்ஸ் போடுவாரு. எவ்வளவு மூவ்மெண்ட் ஆஃப் சீம் மூவ்மெண்ட் ஆஃப்டர் த பிட்ச் எல்லாம் தெரியும். போட்ட உடனே இறங்கி வர்றாருன்னா இட் இஸ் நாட் பிளைண்ட் ஸ்லாகிங்க. அவங்க கரெக்டா ரீட் பண்ணிட்டு கரெக்டா வராங்க. இவங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாம அதுக்கப்புறம் வந்துட்டு யாரை எப்படி அடிக்கிறது ஒரு இது எங்க ஆடுறதுன்னே தெரியல இவங்களுக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க புதுசா எடுத்துன்னு வரீங்க பிளேயர்ஸ அப்படின்றீங்க. ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் நான் ஆட போறேன்னு சொல்லிட்டு நீ போன மேட்சே என்ன பண்ண, ஒரு அசோசியேட் நேஷனோட முக்கி தான் 160 அடிச்ச. அவன் பாவம், அவனுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. அவனால சேஸ் பண்ண. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆஷா உங்ககிட்ட. இதே பாகிஸ்தான் 160 ரன் இந்தியாவோட அடிச்சிருந்தா டு யூ திங்க் பாகிஸ்தானோட டிஃபெண்டர், ப்ளீஸ் டெல் மீ ஆனஸ்ட்லி, அவரை மாதிரியே கேட்கிறேன். திருப்பி கேளு. இதே பாகிஸ்தான் 120 ரன் இந்தியாவோட அடிச்சிருந்தா போன மேட்ச் 160 டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்களா? ஆன்சர் இல்ல மச்சி. ஏன்னா நான் என்ன கேக்குறேன், ஃபர்ஸ்ட் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். 160 டிஃபெண்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்கடா. ஏன் நான் உனக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன், நீ பண்ணிருப்பாங்கங்கறியா? சான்ஸே கிடையாதுன்றேன். சான்ஸே கிடையாது. நான் ஏன் சொல்றேன் ஃபர்ஸ்ட்னா, போலிங் இல்லடா. போலிங் ஷஹீன் ஷா அஃப்ரிதி. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். ஷஹீன் ஷா அஃப்ரிதி இத்தனை வருஷமா ஆடி இருக்கான். ஓகே, ஹார்திக் பாண்டியாவும் ஜஸ்பிரீத் பும்ராவும் நான் பர்சனலி ரொம்ப கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஹார்திக்கும் ஜஸ்பிரீத்தும் கடைசியில போட்டது இந்த விக்கெட்ல ஓடி வந்து ஃபாஸ்டா போட்டா, ஃபுல்லா போட்டா அடி நுறுக்குறாங்க. விக்கெட்டுக்குள்ள ஸ்லோவர் பால் போட்டா ஒரு ரன் அடிக்கல. 2 பேரும் அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரன் கொடுத்திருக்காங்க. ஷஹீன் ஷா அஃப்ரிதி ஓடி வந்து வேக வேகமா மேல போட்டு அடி வாங்கியிருக்கான் பவர் பிளேக்குள்ள. டேய், இவ்வளவு வருஷமா ஆடுற, கட்டர் போட்டா ரன் அடிக்க முடியலன்னு தெரியுது, விக்கெட்டுக்குள்ள போடாம என்னடா போடுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கேம் அசஸ் பண்ணல, பிட்ச் அசஸ் பண்ணல, ஆப்பனன்ட் என்ன ஆடுறாங்கன்னு அசஸ் பண்ணல. அபிஷேக் சர்மா இறங்குவானா மாட்டானான்னு தெரியாது. திலக் வர்மா ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்பான்னு தெரியாது. இது ரிவர்ஸ் ஸ்வீப்லாம், அதாவது அவங்க அவுட் டேட்டட் T20 கிரிக்கெட் ஆடுறாங்க வச்சு. கரெக்ட். அதான் என்ன பண்ணி நீ சொன்ன மாதிரி நியூ ஜெனரேஷன் ஆஃப் T20 கிரிக்கெட் ஆடுறேன்னு சுத்துமா, அடிமா, நீ போடுமா நான் சுத்துறமான்னு சுத்துன்னு சுத்துறாங்க. முகமது அலி சுத்தினா ஒரு பால் இந்த பக்கமா காவாய்க்கு இந்த பக்கமா காலை வச்சு ஆஃப் சைட்ல ஒரு சுத்துனா, அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா உடம்புல போட்டா இப்படி ஒரு சுத்து. பும்ரா அந்த மாதிரிலாம் ஷாட் நீ அடிக்க முடியாது. ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் அக்கில் பேர்ந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ். அதாவது இல்லடா, ஏன் சீக்காத. எனக்கு அவன் பார்க்கும்போது மிஸ் மேட்சா தெரிஞ்சது மச்சி கொஞ்சம். அதாவது போன மேட்ச் இந்தியா, நான் சொல்றேன்ல, ஒரு ப்ரௌட் கிரிக்கெட்டிங் நேஷன். ஒரு காலத்துல வசீம் அக்ரம், வக்கார் யூனிஸ், அப்துல் ரசாக், மொயின் கான், இன்ஜமாமுலுக்கு, யூசுப் யூஹானா, சையத் அன்வர், அந்த மாதிரி டீம் ஆடி பாகிஸ்தான் பார்த்திருக்கேன் நானு. பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்க பாகிஸ்தானை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம், சயீம் அய்யூபோட போலிங். என்ன பால்யா சுப்மன் கில்லுக்கு. சுப்மன் கில்ல வந்து பிளைட்ல பீட் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். நல்ல கேரம் பால் மச்சி. இப்படி சுத்தின்னு சூப்பரா சுத்தின்னு போச்சு. வெரி இம்ப்ரெஸ்ட். அண்ட் அபிஷேக் சர்மா போட்டு கட்டாசின் தான் நல்லா கம்போஷர் ஹோல்ட் பண்ணி லாங் ஆஃப்ல எடுத்தான் விக்கெட். திலக் வர்மா சூப்பரா எடுத்தான். ஸோ ஐ மீன் வாட் எவர் சரினா, எனக்கு அது ரொம்ப சயீம் அய்யூப் தான் எனக்கு தெரிஞ்சு பிக்கெஸ்ட் பிளஸ் ஃபார் த டே ஃபார் பாகிஸ்தான். மற்றபடி ஒன்னும் சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு மனசாட்சிய அடகும் பாதி வச்சுட்டு வித்துட்டும் முகமது நவாஸ் நம்பர் 1 ஸ்பின்னர் இந்த வேர்ல்டுன்னு சொன்னீங்களா? எனக்கு பவர் இருந்ததுன்னா எஃப்ஐஆர் இது பண்ணி உள்ள தள்ளியிருப்பேன் முதல்ல அதை சொன்னதுக்கு. ஓகே, இப்ப இதுக்கு எப்படி, இப்ப நீங்க வந்து ஒரு இது பியூட்டிஃபுல்லா போட்டாரு சயீம் அய்யூப. யோசிச்சு பாருங்க. அங்க ஒரே ஆள் நான் ரேட் பண்ற ஒரு ஸ்பின்னர்னா அப்ரார் அஹ்மத். அவரை ஆடவே மாட்டாங்க, அவரை உக்காத்தி வச்சுருவாங்களாம் அப்ரார் அஹ்மத். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலர்ஸ், வெரி திங்கிங் கிரிக்கெட்டரு என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப இவர் வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு 5 விக்கெட், ஒரு செத்து போன மேட்ச்ல ஒரு 5 விக்கெட் எடுத்துட்டு நம்பர் 1 ஸ்பின்னர் இந்த வேர்ல்டு வந்து முகமது நவாஸ். ஒரு மனசாட்சி வேணாமையா நீ சொல்றதுக்கு? இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப அப்படியா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பேட்ஸ்மேன் ஆவாஸ் விடாத நவாஸ், அடி படுத்துக்கின்னு அடிச்சுக்கலாம், இல்ல அடிச்சுக்கின்னு படுத்துக்கலாம். 4 அடிக்குது எங்க பக்கம் 4 அடிக்குது, ஏறி வந்து 6 அடிக்குது, படுத்துக்கின்னு அடிச்சுக்கலாம், இல்ல அடிச்சுக்கின்னு படுத்துக்கலாம் அப்படின்னு இன்னொரு பேட்ஸ்மேன் அந்த பக்கம் சொல்றான். A4 4 பாரு, அதுக்கு அப்புறம் 6 பாரு, எல்லாருக்கும் ஜாலி பாரு, அரைக்குழி 100 பாரு, மேல போட்டா 4 பாரு, ஸ்கோரு தானே 100 பாரு, டாட்டு மேல டாட்டு ஆடி பேட்டிங்கே தான் ஆடி பாரு, படுத்துக்கினே அடிச்சுக்கினே பொழந்துக்கலாம் அப்படின்னு ஒண்ணு போட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா லென்த் மிஸ் பண்ணி மேல யோசிச்சு பாருங்க, விட்டு இன்சைட் அவுட்டா வச்சு கிழிக்கிறாங்க.
இந்த பிச்சில் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா பாலும் பேக் ஃபுட் போயிட்டு பாயிண்ட்டுக்கும் தேர்ட் மேனுக்கும் பியர்ஸ் பண்றாங்கன்னா என்ன ஒரு தப்பான ஒரு லென்த் போடுறாங்க. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் போட்டாங்க பாருங்க, அதுவும் வருண் சக்கரவர்த்திக்குலாம் பால் போ. அந்த குல்தீப்பை பத்தி நீங்க சொல்லினே இருப்பீங்க, குல்தீப் ஒரு மேட்ச் வின்னர்யா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த சுஃபையான் முக்கியமா நான் ரேட் பண்ணுவேன், இல்லன்னு சொல்லல, கையில இருந்து பால் நல்லா போகுது, ஆனா நிறைய டைம் ஆகும். குல்தீப், சுஃபையான் முக்கியம் நீங்க ரேட்டே பண்ண முடியாது. வருண் சக்கரவர்த்தி, அப்ராரமட் இஸ் எக்ஸ்ட்ரானரி போலரு. வருண் சக்கரவர்த்தியோட நீங்க ரேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம பாப்பு, அக்ஷர் பட்டேல், பாப்புவையும் முகமது நவாஸையும் நீங்க ரேட் பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக் நீங்க வச்சுன்னு உங்களுக்கு செகண்ட் சீமர் வந்து இவரு ஃபஹீம் அஷ்ரஃப், டார்லிங் டார்லிங் டார்லிங், ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ அப்படின்ற மாதிரி ஓடி வராரு. ஒரு பக்கம் இங்க ஷைன் அப்ரிதிய பார்த்தாலே எப்படின்னா முதுகுல டின்னு கட்டின்னு வராங்க ஷைன் அப்ரிதிய. இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுன்னு நீ ஆப்கானிஸ்தான ட்ரை சீரீஸை ஜெயிச்சுட்டு நம்பர் 1 ஸ்பின்னர் இந்த வேர்ல்டை நாங்க வச்சிருக்கோம். இன்னுமே தயவு செஞ்சு இந்த மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ் ரைவல்ரின்னு சொல்லி அவமானப்படுத்தாதீங்க. ஏன்னா இதை அனலைஸ் பண்ணவே முடியல என்னால. அதாவது கண்டிஷன்ஸ்னா இப்ப இது உங்களுக்கு தெரியும், துபாயில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வின் ஃபேக்டர்னா முதல் 6 ஓவர் நீங்க எப்படி ஆடுறீங்க, 7 to 15 உங்க ஸ்பின்னர்ஸ் எப்படி போடுறாங்கன்றதான் இம்பார்ட்டன்ட். அவங்க 42 for 2, இந்தியா 61 for 2. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் பாருங்க, அந்த மிடில் ஓவர்ஸ்ல 9 ஓவர்ல 35 for 4. கேன் யூ பிலீவ் வாட் ஐ எம் சேயிங்? 9 ஓவர்ல 35 for 4 and they are playing against a subcontinent team which is known to play spin well. 9 ஓவர்ல நீங்க 35 for 4 நீங்க போதுண்டா. போதுண்டா, தயவு செய்து இந்த லைனை திருப்பி அதே மாதிரி இந்த நிறைய ஃபாரின் டீம்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியன்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் இன் த வேர்ல்ட் அப்படின்வாங்க. அந்த காலம்லாம் மலையேறி போயிடுச்சு. அதே மாதிரி இப்ப என்ன ஆகுதுன்னா, வெஸ்டர்ன் டீம்ஸ் இந்தியாவுக்கு வரும்போது அவங்க நல்லா ஸ்பின்னுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. இல்லைன்னு சொல்லு பார்ப்போம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க, ஸ்பின் ஃபுல்லா டெப்த்ல ஆடுறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான்லாம் ஒரு காலத்துல நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின், சலீம் மாலிக், இஜாஸ் அஹமது, அவங்க ஆடின காலத்துல நல்ல பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். இப்பெல்லாம் நல்ல பிளேயர்ஸ். ஏய், குல்தீப் யாதவ் போட்டா பால் இன்ஃபேக்ட் பெருசா திரும்பல, எந்த பக்கம் போகுதுன்னே தெரியலடா. சரி, ஓகே, உனக்கு வருண் சக்கரவர்த்தி நீ நிறைய ஆடினது இல்ல, உனக்கு தெரியல. ஆனா வருண் சக்கரவர்த்திக்கே பால் நிறைய உள்ளதான் வருது, பெருசா வெளில திரும்பாது, ஹோல்டு தான் ஆகும். அவனையும் பிக் பண்ண மாட்டேன். குல்தீப் யாதவ் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. 10க்கு பால் டிப்பு வேற ஆகுது. இன்ஃபேக்ட் ஒரே இன்னைக்கு ஆக்சுவலி டிஸ்மிசல் ஆஃப் த டே என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, அக்ஷர் பட்டேல் டு ஃபக்கர் ஜமான். உன்னோட ரூல் கணக்குப்படி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டருக்கு போட்டிருக்கவே கூடாது. ஆனா போட்டான், அவனு இறங்கி அடிச்சா மேல போச்சு. ஒரே ஒரு டிஃபென்ஸ் மச்சி பாகிஸ்தான் சைட்ல. பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது விக்கெட் கொஞ்சம் ஸ்பஞ்சியா கொஞ்சம் டேக் ஆஃப் ஆயிருந்தது, அப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆச்சு விக்கெட். இந்த டோர்னமெண்ட்லயே இன்னைக்கு விக்கெட் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி கோயிங் ஃபார்வர்ட் பிச்சர்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அகேன் சூரியகுமார் யாதவ் பயங்கரமா ஆடினான், அபிஷேக் சர்மா பயங்கரமா ஆடினான், சுப்மன் கில் இன்னைக்கு ஆடாம அவுட் ஆயிட்டான். இவங்க 3 பேரை யாரை வச்சுடா மேட்ச் பண்ண போறீங்க நீங்க? பாகிஸ்தான் மதர் ஆஃப் கிளாஷஸ்ல யாருடா மேட்ச் பண்ண போறாங்க, யாருடா மகேஷ் அப்படின்னு கேட்கிற ஒரு காலத்துல நம்ம இருக்கோம். ஒரே ஒரு டீம் இந்தியாவை இந்த டோர்னமெண்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா மேபி ஸ்ரீலங்கா பண்ணலாம். அந்த கமில் மிஷாரா சூப்பரா ஆடுறான். சோவில் யார்? ஆப்கானிஸ்தானா? ஆப்கானிஸ்தான்லாம் கஷ்டம் மச்சி, சான்ஸ் இல்ல. ஆப்கானிஸ்தான் நான் இப்பவே சொல்றேன், பேட்டிங்லாம் ரொம்ப நீ உன் லாங்குவேஜ்ல பாடாவதி பேட்டிங் அவங்களுக்கு. ஆஷா டாப் 3 தான். இப்ராஹிம் ஜத்ரான், செதிகுல்லா அத்தால், ரமானுல்லா குர்பாஸ். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லா டீமும் டாப் 3 மட்டும்தான் சுமாரா இருக்கு. டெப்த் இந்தியன் டீம் அளவுக்கு எந்த டீமுக்கும் கிடையாது. அதனாலதான் நீங்க கொடுத்த ஒரு சஜஷன், இந்த ஆப்ரோ ஏசியா கப்பா பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா உள்ள கொண்டு வந்தா பெட்டர் காம்படிஷன் சொன்னையாடா சொன்னேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் 304 கொடுத்துட்டான் அவன். அது வேற விஷயம். யார் பார்த்தாலும் ஃபுல்லா 4 ஓவர் 70, 4 ஓவர் 60, 300 ரன்ரா. இந்த வருஷம் ஐபிஎல்லையும் போகுது. இம்பாக்ட் சப் ரூல் எடுக்கலன்னா மினிமம் 300 ரன் போகும். ஏதாவது 2 கேம் போகும்னு நினைக்கிறேன். இல்லடா, பட் ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியாது என்னன்னா, இந்த ஏசியா கப்பை எதுக்கு தான் நடத்துறாங்கன்னு புரியலடா. அதனால ஒரு லெவலுக்கு மேல நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன், அதை நிறைய நான் சொல்லுவேன். இந்த when it comes to picking playing 11, strategy and decision making, ஒன் ஆஃப் த புவரஸ்ட் அப்படின்னா பாகிஸ்தான் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்களுக்கு இது வரைக்கும் வந்து ரிசோர்சஸ் அவங்க கரெக்டா யூஸ் பண்ணதே கிடையாது. எந்த இதுல இப்ப பயந்துன்னு பேட்டிங் எடுத்துட்டாங்க. ஹானஸ்டா அவங்களுக்கு சொல்றேன், பயந்துன்னு பேட்டிங் எடுத்துட்டாங்க. இட்ஸ் நாட் வந்து மஸ்ட் பேட் பிச் என்ன பொறுத்த வரைக்கும். அதனால அவங்க போலிங் போட்டிருந்தா ரிசல்ட் மாறி இருக்கும்லாம் நான் சொல்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஒரு சிலர் எப்படி சொல்லுவாங்க,
ஓ இட்ஸ் டூ மச் ஆஃப் அ ப்ரெஷர் கேம், ஐ நோ, புட் த ரன்ஸ் ஆன் த போர்டு. முதல்ல நீ என்ன பண்ணணும், பிச்சை எப்படி பிஹேவ் பண்ணணும், வின் ஃபேக்டர் என்ன, அந்த வின் ஃபேக்டர் வின் பண்றதுக்கு என்னோட ரிசோர்சஸை நான் எங்க யூஸ் பண்ணணும், என்ன பண்ணா ஒரு ஃபேவரட் டீம் லைக் இந்தியாவை நான் ஜெயிக்க முடியும்ன்றது, டாஸ் ஜெயிக்கிறதுன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்படிங்கும் போது நீ பிளைண்ட் ஃபோல்டடா வந்துட்டு எப்பா நான் வந்து டாஸ் வின் பண்ணிட்டு பேட்டிங் ஆடுறேன் அப்படின்னா யூ ஆர் நாட் கோயிங் டு வின் த பேட்டில் அட் ஆல். என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் தோக்கிறதுக்கான காரணம் அதுதான். இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு 2 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு ஒரு கோச் மாறினே இருக்காங்க. ஓகே, அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, வர்ற எல்லா கோச்சுமே எனக்கு 2 வருஷம் சான்ஸ் கொடுப்பாங்க. 2 வருஷத்துல வந்து 3 ஃபார்மேட்லயும் டீம் வந்து இப்போ 11ல இருக்கும் ரேங்கிங். ஓகே, 11ல வந்த உடனே அந்த கோச்சை சாக் பண்ணிடுவாங்க. புதுசா வர்றவன் என்ன சொல்லுவான், எனக்கு 2 வருஷம் கொடு, நான் டீமை மேல எடுத்துன்னு போறேன்னுவான். ஓகே, அவன் 2 வருஷம் வருவான், 13க்கு வந்துடும் ரேங்கிங். சோ இந்த பூனைக்கு யார் மணியை கட்டுறது? எவனாவது ஒரு ஆம்பளை கூட்டினு வந்து, இந்த பார் உனக்கு 3 மாசம் தான் சான்ஸ், நீ முடிஞ்சா இந்த டீமை மேல கொண்டு வா, இல்லைன்னா 3 மாசத்துல உன்னை பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிருவேன். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட் ஒன்ஸ் இன் எ இயர் எவனா ஒருத்த வந்து 2 வருஷம் சான்ஸ் கேட்கறான்னா டு ஆனஸ்டி நீங்க ஒத்துக்கலாம். நீ பைலேட்ரல் சீரிஸ் மாறி 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 ஆடினே இருக்க. இன்னொன்னு, ஒரு இன்டர்நேஷனல் டீம்னா அந்த பூல் ஆஃப் டேலண்ட் இருங்க, முடிச்சிடறேன். பூல் ஆஃப் டேலண்ட் இன் 3 ஃபார்மேட்ஸ் யாரு இருக்காங்க, எங்க அடி வாங்குறன்றத ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு நீ ஒரு கோச்சா வரணுங்கும் போது நீ 2 வருஷம் எல்லாம் கேட்கவே கூடாது. ஏன்னா ஐபிஎல்னா டீம் மாறும், காம்பினேஷன் மாறும், தட் இஸ் அ டிஃபரெண்ட் திங். குளோபல் லீக்ஸ், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 2 வருஷம் யாராவது ஒரு கோச் எனக்கு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா முதல்லயே ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி அனுப்பினாதான் உருப்படும்ன்றது என்னோட ஒப்பீனியன். நீ வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்தாம 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி மாத்த சொல்லுவ போல இருக்கு. சரி, எனிவே இந்தியா தரப்புல இருந்து பயங்கரமா ஆடினாமச்சு ஒரு பிளேயரை வந்து ஏன் வந்து ஊரே பயங்கரமா பேசுறது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர், ஹில் கோ ஆன் டு டூ ஸ்பெஷல் திங்ஸ். இப்ப நம்ம ப்ரொடியூசர் வந்து அந்த 2 ஸ்கிரீன் கிராப் காட்ட சொல்றேன். உனக்கும் பேட்டிங் ரொம்ப பிடிக்கும். அபிஷேக் சர்மா மச்சி, அதாவது நம்ம பவர் பிளேயர்னு சொல்லுவோம், டைமிங் பிளேயர்னு சொல்லுவோம். இந்த ஒரு பையன் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்ங்கிறத நான் சொல்றேன். நீ இப்படி பயங்கரமா கொடுக்குற கரிபியன்ல இருக்க அந்த ஸ்டைல் பழகிட்டேன்னு நினைக்கிறேன். எல்டராடோ செலிப்ரேஷன் நினைக்கிறேன், அதனாலதான் செலிப்ரேட் பண்ணுகிற நீ. ப்ரொடியூசர் அந்த போட்டோவை போடுப்பா. அபிஷேக் சர்மா வந்து நீ ஃபர்ஸ்ட் பால் ஷைன் ஆஃப்ரிதியை சார்ஜ் பண்ணா அந்த பேட் எங்க இருக்கு பாரு, அவன் தலை கிட்ட இருக்கு. ஆக்சுவலி அங்க பினிஷ் ஆல, தலையை தாண்டி பின்னாடி முதுகுல போய் பினிஷ் ஆச்சு இந்த பால். நான் ஸ்கிரீன் கிராப் எடுக்கும் போது என்னால ஃபுல்லா பின்னாடி போகும்போது எடுக்க முடியல ஃபர்ஸ்ட். ஓகேயா, அதுக்கு அடுத்த ஒரு ஸ்கிரீன் கிராப் காட்டுறேன் பாரு. இந்த ஸ்கிரீன் கிராப்ல இந்த இடத்துல பினிஷ் ஆயிடுச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரா கவர் மேல ஷைன் ஆஃப்ரிதி அடிச்ச 6. திருப்பி ஃபர்ஸ்ட் போடுப்பா. இந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ப்ரீவியஸ் போட்டோல அவன் பின்னாடி போய் முடிச்சதுக்கு காரணம் என்னன்னா, ஃபுல் பேட் ஸ்விங்கை யூஸ் பண்ணி பவர், அதாவது இது ப்ராப்பர் பவர் ஷாட். ஃபுல்லா பேட் ஸ்விங்கை விட்டுட்டு பின்னாடி முதுகுல போய் இடிச்சிச்சு. பால் சரியா டைம் கூட ஆல, ஆனா 4 போயிடுச்சு. அடுத்த ஷாட் போட இந்த பால் 4 தான் போச்சு. அடுத்த ஷாட்ல செக் பண்ணிருக்கான் ஷாட்டை, 6 போய் விழுந்துருச்சு. அதாவது 9ல் குரு உச்சம் பெற்றவன் செல்போன் கையில் இருந்தாலும் பேசலாம், செல்போனில் பேட்டரி இல்லாமலும் பேசலாம்ங்கிற மாதிரி இவன் டைமிங்ல 6 அடிக்கிறான். சரியான 1 பேட் ஸ்விங், அந்த யுவராஜ் சிங் இருக்க மாதிரி அதோட ஸ்மூத்தரா ஒரு பேட் ஸ்விங். டைமிங்ல செக் பண்றான், வேணும்னா பவரும் இன்டியூஸ் பண்றான். இதை தவிர மிட் விக்கெட் மேல ஒரு செல்ல பிளிக் 6 அடிச்சான். கூரையை போய் பறிச்சுன்னு வந்துச்சு. அதாவது தென்னை மரம் இருந்தா இளநி பறிச்சுட்டு வந்திருக்கும் அந்த பால். என்ன பேட்ஸ்மேன் இவன், just to take a minute out and talk about the sheer quality that this boy possesses. I know single bat swing இருந்தா sometimes red ball cricket ஆடுறது கஷ்டம், but this guy will do some special things here. Hopefully இவனை நல்லா பார்த்துப்போன்னு நான் நம்புறேன். இந்த பையனை நல்லா பார்த்துக்கிட்டா he will go on to do some splendid things. Pidog, உன்னோட தாட்ஸ்? 200 அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு 20 ஓவர்ல. இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, கொஞ்சம் மெத்தடாலஜிக்கல் அப்ரோச்சா இருந்தா பரவாயில்ல. அவரு எப்படின்னா, நான் எல்லா பாலும் அப்படிதான் ஆடுவேன். இதுல இந்த ஃபர்ஸ்ட் போட்டோ நீங்க சொன்னீங்க முதுகுல போய் அடிச்சதுன்னு, அவர் ஸ்டெப் அவுட் பண்ணும்போது அவரோட ஸ்ட்ரைட்ஸ் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஒரு சிலர்லாம் இறங்கி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் த லெக்ஸ் அதுக்கு நடுவுல யானையா போலாம், அந்த மாதிரி இறங்கி வருவாங்க. இந்த மொமெண்ட் அந்த மாதிரி நீங்க இறங்கி வந்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் தி டவுன் ஸ்விங் வரவே வராது. இவர் இறங்கி வரும்போது எப்படி வரும்னா, ஷார்ட்டர் ஸ்ட்ரைட்ஸ்ல இறங்கி வருவாரு. ஷார்ட்டர் ஸ்ட்ரைட்ஸ்ல நீங்க இறங்கி வந்தீங்கன்னா தான் அப்ரேட்டா இருக்கும். வரைக்கும் டவுன் ஸ்விங் வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ்ல வரும். The only reason why is running down against fast bowlers, spinners விட்டுருங்க, அது வேற கணக்கு.
ஃபாஸ்ட் போலர்ஸ் உங்களுக்கு இறங்கி வந்துட்டு அவர் ஸ்டில் அந்த எலிவேஷன் கிடைக்குதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஷியர் டைமிங். நிறைய பேர் அதை பவர் ஹிட்டிங்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பவர் அவர் இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த வே கனெக்ட்ஸ் த பால் ஸ்லோ மோஷன்ல அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும் போது இவர் எங்கேயோ போறதுக்கான சான்ஸ் இருக்கு. எனக்கு என்னன்னா ஒரு ஆசை, கொஞ்சம் ஒரு 5 பால் அடிப்பா, 6வது பால் கொஞ்சம் பார்த்து ஆடு செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி ஆடினா, நான் திருப்பி சொல்றேன் 20 ஓவர் அவர் கம்ப்ளீட் பண்ணாருன்னா 200 அவர் தான் பிரேக் பண்ண போறாருன்றது என்னோட தாழ்மையான கருத்து. இல்ல எல்லாருக்குமே ஒரு அல்பாசம் இருக்கதான் செய்யும். நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கூட இன்னும் ஒரு விக்கெட் எடுத்திருக்கலாம்டா, இன்னொரு 50 ரன் அடிச்சிருக்கலாம்டா, இன்னொரு 20 ரன் அடிச்சிருக்கலாம்டா, அந்த மாதிரி தோணும். பட் அபிஷேக் சர்மா வந்து இஸ் கிவிங் த ஸ்டார்ட் தட் இந்தியா டிசர்வ்ஸ். பிரெத் டேக்கிங் ஸ்டார்ட்ஸ் கொடுக்குறான். அண்ட் சூரியகுமார் யாதவ் ஆஸ் யூஷுவல் அவுட் ஸ்டாண்டிங் ஆனான். திலக் வர்மா ஒரு மாஸ்டர் கிளாஸ் போட்டான், அவுட் ஆயிட்டான். அஃப்கோர்ஸ் வேற லெவல் பேட்டிங். எனக்கு இந்த இந்தியன் டீம் என்ன தெரியுமா பிடிச்சிருக்கு, இந்த 50 நான் 40ல இருக்கேன், ஒரு 10 ரன் ஆடுறேன், வாங்கிக்க அடிதான். மைல் ஸ்டோனை பத்தி கவலையே படாம ஆடுறாங்க, பிந்தாஸா ஆடுறாங்க. அதை பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. T20 இப்படிதான் ஆடணும். இந்தியா கோயிங் இன்டு தி T20 வேர்ல்ட் கப் இதே பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடி என்ன ஆகுதோ, ரிசல்ட் நம்ம கையில இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் என்ன வருத்தப்படுவேன்னா, ஹர்ஷதீப் சிங் இல்லாம நீ அந்த T20 வேர்ல்டு கப்புக்குள்ள நுழைய முடியாது. அந்த 8வது பேட்டருக்கு ஆசைப்படாத ராஜா, அந்த 8வது பேட்டருக்கு ஆசைப்பட்டு கோட்டையை விட்டுறாதரா, கிண்ணத்தை விட்டுறாதரா. அந்த 8வது பேட்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பின்னரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணியாதீங்க. நாளைக்கு ஹர்ஷதீப் வேணும். ஏன்னா இந்தியாவில் ஆடும்போது இந்த மாதிரி போலிங் அட்டாக்கோட ஆட முடியாது இல்ல மச்சி. உன் தாட்ஸ் என்ன அதை பத்தி? அதான் ஆஷா, நான் திருப்பியும் கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு அந்த ஷஹீன் அஃப்ரிதி எவ்வளவு ரன் அடிச்சார் கடைசியில வந்து உங்களுக்கு பாத்தீங்கல்ல, டெத் ஓவர்ஸ்ல. இப்போ அவன் வந்து அவனை விட்டுருங்க, அவன் 80க்கு 7ன்றது அவன் கன்சிஸ்டன்டா இருக்கிற ஒரு டீம். அவன் ஒரு 40 ரன் கடைசியில அடிச்சாலும் 120 தான் வரும். இப்ப இங்கிலாந்து மாதிரி ஒரு பவர் ஹவுஸ், ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பவர் ஹவுஸ் 15 ஓவர்ல 153 for 3 வந்து டெத்துல உங்களுக்கு பும்ரா தவிர போலிங் போடுறதுக்கு ஆள் இல்லாம அந்த பக்கம் மாட்டினீங்கன்னா ஒரு 25 ரன் கூட போய் 219 போயிடும். அதுதான் டேஞ்சரு. ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. இந்த கண்டிஷன்ஸுக்கு இட் இஸ் ஓகே. ஹர்திக் பாண்டியா வச்சு ஓட்டலாம். he also did a fabulous job. நல்லா போட்டாரு, நியூ பால்ல நல்லா போட்டாரு, கடைசியில தான் அடி வாங்கினாரு. இதை வச்சுன்னு நீங்க டெத் ஓவர்ஸ்ல ட்ரூ இந்தியன் பிட்ச்ல போறதுன்றது T20 வேர்ல்ட் கப்ப என்னை பொறுத்த வரைக்கும் டேஞ்சர். ஹர்ஷதீப் சிங் ஜாஸ்ட் டு சப்போர்ட் பும்ரா இன் டெத் ஓவர்ஸ். ஹர்ஷதீப் சிங் வரணும்னா யாரை விடுவே நீ? இதுதான் கஷ்டம். ஒரு பக்கம் நயன்தாரா, ஒரு பக்கம் த்ரிஷான்னு, 2 பேரும் விடவா முடியும்? 2 பேரும் தான் வேணும்னு ஆசைப்படுவோம். அதுதானே மனித இயல்பு. நீங்க சொன்ன மாதிரி அதை தான் ஆஷா யோசிக்கணும். இன் இந்தியா அந்த மாதிரி கட்டாந்தர பிச்சில் ஹவு மச் ஆஃப் டிபெண்டன்சி யூ வில் ஹேவ் சம்ஒன் கம்மிங் அட் நம்பர் 8 டு பேட். அப்படிங்கும் போது தைரியமா இந்த மாதிரி ஒரு கடப்பார பேட்டிங்ல அனுப்ப 6 பேட்ஸ்மேன், 7வது சமோன் லைக் அக்ஷர் பட்டேல் who can really come and make a dent with the bat. அப்படிங்கும் போது you have to go for another specialist bowler. நீங்க வந்து 8 பேட்ஸ்மேன் நீங்க சொல்ற மாதிரி ஆசைப்படாத ஒரு பேட்ஸ்மேனை தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்தியாவில் அவ்வளவு பேட்டிங் டெப்த் தேவைப்படாது அந்த ட்ரூ விக்கெட்ஸுக்கு, unless otherwise they feel they are going to make it a slower pitches. அதான் நீங்க பிச்சர்ஸ் பண்றாங்களா இல்லையான்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்தியால மேட்ச் இருக்கு, ஆஸ்திரேலியாவோட சீரிஸ் ஆடுறாங்க வேர்ல்ட் கப் முன்னாடி, அதுல தெரிஞ்சிடும் என்ன மேட்டரோட போறாங்கன்னு. பட் நெவர்தலெஸ் நம்ம ஃபேன்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கீழே வந்து கமெண்ட்ஸ்ல போடுவாங்க, 8 பேட்ஸ்மேன் இல்லாம இன்னைக்கு டெப்த் இல்லாம ரன் எப்படி அடிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க எல்லாம் ஆக்சுவலி வந்து கமெண்ட்ஸ்ல விடுங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு கேள்வி, பும்ரா, ஹர்ஷ்தீப், குல்தீப், வருண் சக்கரவர்த்தி இவங்க 4 பேர் வேணுமா? இல்ல அந்த 8வதா ஒரு பேட்ஸ்மேன் வந்து மேபி 12 ரன்ஸ் அடிக்கலாம், மேபி 2 ஓவர் போடலாம், அந்த மாதிரி ஒரு ஆள் வேணுமா? 4 ஓவர் ஹை குவாலிட்டி ஓவர்ஸை வச்சு T20 வேர்ல்ட் கப் ஜெயிப்பீங்களா? இல்ல அந்த 8வது பேட்ஸ்மேன் வச்சு ஜெயிப்பீங்களா? அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் அதை கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரிஸா, இல்ல சும்மா ஒரு ரைவல்ரி தான் சார், சும்மா சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்றீங்களா? அதையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. இந்த ஏசியா கப்ல இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா தான் பெட்டர் கான்டெஸ்டா, இல்ல இந்தியா ஆப்கானிஸ்தானா? அதையும் சொல்லுங்க. இவர் இந்தியா ஆப்கானிஸ்தான்ங்கிறாரு, நான் ஸ்ரீலங்காங்கிறேன். ஸ்ரீலங்கா கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்க, பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த மேட்ச் உங்களை சந்திக்கிறேன். Until then, at the end of this very, very Sumar clash, see you at the other end.